இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்குவோம். பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் 2 பிளாஸ்டிக் டப்பா இருக்குது இல்லையா, இதில் இந்த பெரிய டப்பாவை எடுத்து அதோட கீழ் போர்ஷனில் சைடில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்குவோம். அடுத்து ஒரு 3.7 வோல்ட் டிசி மோட்டரில் 2 வயரை இந்த மாதிரி சால்டர் பண்ணி எடுத்து இந்த பெரிய பிளாஸ்டிக் டப்பாவில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக இந்த 2 வயரையும் வெளியே எடுத்துக்குவோம். வயரை வெளியே எடுத்து முடிச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட சென்டர் போர்ஷனில் க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட டிசி மோட்டர் இருக்குது இல்லையா, அந்த டிசி மோட்டரை இந்த சென்டரில் ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே ஒட்டிடுவோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நம்ம முதைய எடுத்து வச்சிருந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதோட சென்டர் போர்ஷனில் ஒரு பின்னை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே ஹோல் போட்டுட்டு இதே பின்னை யூஸ் பண்ணி இந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோட சைட் போர்ஷன்ஸில் நிறைய ஹோல்ஸ் போட்டு இப்போ தெரியிற மாதிரியே இந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பெரிய பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து இந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவோட கீழ் போர்ஷனில் ஒரு ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாக இந்த மோட்டரில் இந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை மவுண்ட் பண்ணிக்குவோம். இது மாதிரி மவுண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று எடுத்து இந்த சின்ன டப்பா மோட்டர் ரொட்டேட் பண்ணல வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த சின்ன டப்பாவை மோட்டர் கூட லாக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்மளோட பெரிய பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள ஒரு மோட்டரை மவுண்ட் பண்ணி அதுக்கும் மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை ரொட்டேட் பண்ணுற டைப்பில் பர்ஃபெக்டாக மவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு யூஎஸ்பி கேபிளையும் ஒரு சார்ஜரையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி கேபிளோட எண்டில் நம்மளோட 3.7 வோல்ட் மோட்டர்லேருந்து 2 அவுட்புட் வருது இல்லையா, அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்குவோம். பாசிட்டிவ் வயரும் நெகட்டிவ் வயரும் டச் ஆகாமல் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு 2 வயரையும் தனித்தனியாக டேப் பண்ணிடுவோம். இனி அடுத்ததாக நம்ம கேரமல் மேக் பண்ணோம், அதாவது ஜீனி பாவு மேக் பண்ணோம். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி அதில் சுகர் ஆட் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஜீனி கேரமல் ஸ்டேட்டுக்கு வர்றது வரைக்குமே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்குமே இந்த ஜீனியை கிண்டி விட வேண்டி வரும். அப்போ தான் இந்த கேரமல் ரெடி ஆகும். நான் இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு சப்போஸ் கலர் எதுவும் வேணுனாலும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே ஹீட்டோடவே எடுத்து நம்மளோட சார்ஜரை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நம்மளோட மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இனி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்கிற கேரமல் எடுத்து இந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விட்டுருக்கேன், செகண்ட் டைம் விட்டோன்னே ஓரளவுக்கு பஞ்சு மிட்டாய் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி தேர்ட் டைம் கொஞ்சமாக விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட கேரமல் பஞ்சு மிட்டாயை தனியாக இந்த பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இனி நம்மளோட மோட்டரோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த டப்பாலேருந்து நம்மளோட பஞ்சு மிட்டாயை இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய பிளாஸ்டிக் டப்பாலேருந்து பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அப்படியே கடையிலேருந்து வாங்குற பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குங்க, பார்க்குறதுக்கும் அப்படியே இருக்குது, டச் பண்ணலே அப்படியே ஃபீல் ஆகுது. நம்ம கேரமல் மேக் பண்ணலே ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர், சப்போஸ் ஒரு பிங்க் கலர் ஆட் பண்ணியிருந்தோம்னா நம்ம கடையிலேருந்து வாங்குவோம்ல, அதே மாதிரி பிங்க் கலரில் இந்த பஞ்சு மிட்டாய் நமக்கு ரெடி ஆகிருக்கும். சரி, அடுத்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா.